This video sponsored by EduQuest ஆன்லைன் கோர்ஸ். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணி கற்றுக்கலாம். இதற்கான லிங்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career-building programs to skill-boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவிஎன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஃப்ரைட் ரைஸ். நம்ம பெரும்பாலும் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ருப்போம். வீட்லேயும் ஈஸியாக பண்ணிடலாம். எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா விவிஎம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முதல்ல நான் சாதம் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரைட் ரைஸ் பெரும்பாலும் பாஸ்மதி ரைஸில் தான் பண்ணுவாங்க. நான் எங்கள் வீட்டில் இருக்க சாப்பாடு அரிசியில் தான் பண்ண போகிறேன். பிறகு காய்கறிகள் எல்லாமே இதில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கேப்சிகம், பீன்ஸு, கேரட்டு, அப்புறம் கோஸு. உங்களுக்கு தேவையான வேறு காய்கறி சேர்க்கணும்னு சேர்த்துக்கலாம். ஆனால் தண்ணி காய்கறி எதுவும் சேர்க்கக்கூடாது. இப்போ ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் நான் இப்போ 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்க போகிறேன். முட்டையை நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணணும். அதுக்காக 2 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். இதை நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம கைவிடாமல் கிண்டணும். கை விட்டுட்டோம்னா முட்டை கட்டி கட்டியாயிரும். நம்மளுக்கு நல்லா உதிரி உதிரியாக வேணும். அதனால் நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ முட்டை நல்லா ஸ்க்ராம்பிள் ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் திரும்ப நம்ம எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். காய் வதங்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்தா போதும். நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் நம்ம எல்லா காய்கறியும் சேர்த்துக்க போகிறோம். கேரட்டு, கேப்சிகம், கோஸு, அப்புறம் பீன்ஸு, இது எல்லா காய்கறியும் நம்ம மொத்தமாக சேர்த்து வதக்கிக்க போகிறோம். அடுப்பு தீ கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும், லோ ஃப்ளேமில் இருக்க வேண்டாம். இப்போ இதில் நல்லா வதக்கி விட்டுட்டு கடைசியில் 1 டீஸ்பூன் போல் நம்ம சர்க்கரை சேர்த்துக்க போகிறோம். இந்த சர்க்கரை ஏன் சேர்த்துக்கிறோன்னா, இந்த காய் நம்மளுக்கு கலர் மாறக்கூடாது. அதுக்காகத்தான். ஒரு டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நம்ம நல்லா இதை வதக்கி விட்டுக்கணும். ஆனால் அடுப்பு தீ லோ ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. காய் ஒரு மாதிரி தண்ணி விட்டு வதங்கிடும். நம்மளுக்கு நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கணும். இப்போ காய்க்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஓரளவு நல்லா வதங்கி வந்துருச்சு. போதும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இதோட பச்சை வாசனை போகணும். அதையோடு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற முட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா சேர்ந்து வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் நம்முடைய சாதத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். சாதம் நம்ம ஏற்கனவே வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த சாதத்தை நம்ம இதோட சேர்த்து எல்லாம் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிப்போம். கொஞ்சம் மெதுவாகவே பண்ணிக்கோங்க, லைட்டாக. இதை நீங்கள் பாஸ்மதி ரைஸ்லேயும் பண்ணலாம். பாஸ்மதி ரைஸ்னால் லைட்டாக கொதிக்க வச்சு வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அதில் பண்ணிக்கலாம். எல்லார் வீட்லேயும் பாஸ்மதி ரைஸ் கிடைக்காது. அவசரத்துக்கு நம்ம பண்ணுறோம்னா இப்படி பண்ணிக்கலாம். சாப்பாட்டு அரிசியை நம்ம கொஞ்சம் அரிசியாக வடித்து எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். அதை வச்சு பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ இதில் நான் ஃப்ரைட் ரைஸ் மிக்சர் ஆட் பண்ணிக்கிறேன். அதை சேர்த்து நம்ம ஒன்றா கலந்து விட்டுக்குவோம்.
ஒரு பாக்கெட் வாங்கினேன், அதில் பாதி தான் சேர்த்துருக்கேன். ஃபுல்லாக சேர்க்க வேண்டாம். நம்ம டேஸ்ட்டுக்கு தக்கன சேர்த்துக்கிட்டா போதும். இதை சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க கொஞ்சமாக மிளகுத்தூளும் சோயா சாஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இது வந்து நம்ம நல்லா கிளறி எடுத்துக்கிட்டோம். ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக ஃபைனலாக நம்ம இதில் கொத்தமல்லி இலை தூவி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா விவிஎம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.